அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, "ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து, இடத்தோடு பொருந்துமாறு செய்தால், உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த இடத்துல திருவள்ளுவர் டைமிங்க பத்தி பேசுறாரு. ஓகேங்களா? எந்த செயல செய்யறதா இருந்தாலும், அதற்கான தகுந்த காலத்துல ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 484 அதிகாரம் காலம் அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசாங்கம் வித்தியாசமான ஒரு திட்டத்த வந்து நடைமுறைப்படுத்த இருக்காங்க. அத பத்தின ஒரு செய்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7.5 லட்சம் மூத்த குடிமக்களின் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் பிடிஎஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றோம். அதுல தமிழகத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு உரிமையாளர்கள்ல 70 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள், மூத்த குடிமக்கள் இருப்பாங்க இல்லையா? 70 வயசுக்கு மேற்பட்ட இந்த மூத்த குடிமக்களுக்கு, அவங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள வழங்கக்கூடிய ஒரு விஷயத்த தமிழக அரசாங்கம் ஒரு முன்னோடி திட்டமா செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் 70 பிளஸ்ல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்களோ, அங்கலாம் போய் வீட்டுக்கே போய் அவங்களுக்கான ரேஷன் பொருட்கள வழங்குறது. மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து பண்ண போறாங்க. சரியா? இதற்கான பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ரெஸ்பான்ஸ பேஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. தமிழகத்துல இந்த மூத்த குடிமக்களுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. அந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு தேவையான சேவைகள தமிழக அரசாங்கம் பண்ண இருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறைக்கு சர்வதேச நிதியம் பாராட்டு. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து இந்தியாவோட யுபிஐ சேவைய வந்து பாராட்டி இருக்காங்க. இந்தியாவுடைய யுபிஐ சேவைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? யுனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் ஃபார்ம் கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். சரியா? யுனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுபிஐ பணப்பரிமாற்ற முறைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உலகத்துல எத்தன நாடுகள்ல அமல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 9 நாடுகள். ஓகேவா? என்னென்ன நாடுகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பூட்டான், அதுக்கப்புறமா பிரான்ஸ், பிரான்ஸ்க்கு அடுத்தபடியா மாலத்தீவுகள், மால்தீவ்ஸ், மால்தீவ்ஸ்க்கு அடுத்தது நேபாள், நேபாளுக்கு அடுத்தது வந்து நமக்கு சிங்கப்பூர், சிங்கப்பூருக்கு அடுத்தபடியா ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவுக்கு அடுத்ததா நமக்கு யுஏஇ, இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ட்ரினிடாட் அப்படிங்கிற ஒரு நாடு. ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்கு அப்படின்னா, கரீபியன் கன்ட்ரி. ஓகேங்களா? அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கரீபியன் தீவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஓகேங்களா? ஸோ, இவங்க வந்து 8வது நாடாக ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கரீபியன்ல ஃபர்ஸ்ட் கன்ட்ரி இன் கரீபியன் ரீஜியன் டூ அக்செப்ட் ஐ மீன் யுபிஐ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கானா கிடையாது. ட்ரினிடாட் அவங்க தான் வருவாங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால நமீபியா அப்படிங்கிற நாடு. ஓகேவா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் கன்ட்ரி டூ அக்செப்ட் யுபிஐ அப்படின்னா, அது நமீபியா. மொத்தம் 9 நாடுகள்ல இந்தியாவுடைய யுபிஐ பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? இந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்டாட்டிக்கா தெரிஞ்சுக்கணும். இது இந்த வருஷம் யுபிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆக்சியாம் 4 விண்வெளியில் 1,00,00,000 கிலோமீட்டர் பயணித்த விண்வெளி வீரர்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் இந்த ஆக்சியாம் அப்படிங்கிறத தினசரி செய்தித்தாள்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இருக்கக்கூடிய பேசிக் கன்டென்ட்ஸ ஒரு தடவ ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சியாம் 4 அப்படிங்கிறது அமெரிக்கால லான்ச் பண்ணப்பட்ட ஒரு மிஷன். எங்கிருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, அமெரிக்காவோட கென்னடி ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. லான்ச் வெஹிக்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபால்கான் 9 அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள். லான்ச் பிளேஸ் தான் நம்ம கென்னடி ஸ்பேஸ் சென்டர் பார்த்தோம். இவங்க போன அந்த விண்கலத்தோட பேர் வந்து டிராகன் விண்கலம். சரிங்களா? டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டே வந்து இவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜூன் 25 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 25, 2025ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போய் சேர்ந்த நாள் எப்போ அப்படின்னா, ஜூன் 26, 2025 சரிங்களா? ஸோ பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இந்த மிஷனோட டீட்டெயில்ஸ். இதுல அ ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் மொத்தம். ஓகேவா? அமெரிக்காவ சேர்ந்த பெக்கி விட்சன் அப்படிங்கிறவங்க. அடுத்தது போலாந்து நாட்ட சேர்ந்த உஸ்னான்ஸ்கி அப்படிங்கிறவரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி அப்படிங்கிற நாட்ட சேர்ந்த திபோர் கபு அப்படிங்கிறவங்க. லாஸ்ட்டா இந்தியாவ சேர்ந்த சுபான்ஷு சுக்லா. ஓகேவா? சுபான்ஷு சுக்லா தான் இந்த மிஷனோட பைலட். சரியா? சுபான்ஷு சுக்லாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா,
இவர் தான் வந்து இப்போ இதுல இருந்து இவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவ சேர்ந்தவர் விண்வெளிக்கு போறது பார்த்தீங்கன்னா, இதுதான் 2வது முறை. ஃபர்ஸ்ட் யார் போயிருப்பார் அப்டின்னா, நம்மளுடைய ராகேஷ் சர்மா ஏப்ரல் 3, 1984ல சோயூஸ் T-11 அப்படிங்கிற ராக்கெட்ல போயிட்டு வந்திருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறமா 41 ஆண்டுகள் கழிச்சு இப்ப தான் சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு போயிருக்காரு. அத தாண்டி சுபான்ஷு சுக்லாவோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன முதல் இந்தியர் யார் அப்படின்னாலும், அது சுபான்ஷு சுக்லா தான். சரிங்களா? ஸோ இந்த மாரி நெறைய சிறப்பம்சங்களுக்கு உட்பட்ட ஒரு நபர் தான். இது எல்லாமே பேசிக்கான ஃபேக்ட்ஸ். ஓகேவா? இது பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இத நம்மள அப்ளை பண்ணிக்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது எல்லாமே யூஸ் ஆகும். சரியா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.